ஸோ ரீசெண்டாக நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அந்த கமெண்ட்ஸுக்கு வீடியோவா ரிப்ளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கான வீடியோ ரிப்ளை தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நாம முதல் கமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்க ஒரு ப்ரோ கேட்டிருக்காரு, RTX 4060 வர்சஸ் RTX 5050 சொல்லுங்க பிரதர். ரெண்டும் ஒரே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணுது, கிட்டத்தட்ட சேம் பிரைஸ், மல்டி ஃப்ரேம் ஜென்ரேஷன் இருக்கிறதுனால RTX 5050 சஜஷன்ல எடுக்க வேண்டியதா இருக்கு. அது இல்லாம ஃபியூச்சர் ப்ரூஃபா இருக்கும். ஸோ RX 7600 சீப்பாக இருக்கு, ஆனால் பவர் கன்சப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு. அது பார்த்தா பயமா இருக்கு. நல்ல GPU 1080p கேமிங்க்கு வித்தின் நெக்ஸ்ட் 5 இயர் வரைக்குமே ஓட்டுற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது 5 இயர்ஸ் வரைக்குமே ஒரு நல்ல கிராபிக்ஸ் கார்டு வேணும் அண்டர் 30,000ல. ஸோ RX 7600 பர்ஃபார்மன்ஸ் அவருக்கு பிடிச்சிருக்கான், ஆனால் பவர் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பவர் கன்சம்ஷனை பொறுத்த வரைக்குமே RX 7600 நார்மல் தான் நான் சொல்லுவேன். ஸோ நல்ல ரா பர்ஃபார்மன்ஸ் கிராபிக்ஸ் கார்டு எல்லாமே இன்னும் நல்லாவே பவர் கன்சம்ஷன் பண்ணதான் செய்யும். ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு RX 7600 நல்லா தான் பிடிச்சிருக்கு. நானுமே அதே கிராபிக்ஸ் கார்டை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க பார்க்கலன்னா நான் லாஸ்டா போட்டிருந்த PCB வீடியோவை செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ டாபிக் வரலாம். அண்டர் 30,000ல லாங் டேர்முக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு நல்ல கிராபிக்ஸ் கார்டு. ஸோ உங்ககிட்ட பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா 23,000 தான் பட்ஜெட் இருக்குன்னா நீங்க RX 7600 அப்புறமா RTX 3060 12GB வாங்கலாம். இந்த ரெண்டு கிராபிக்ஸ் கார்டுமே நல்ல கிராபிக்ஸ் கார்டு தான். ஸோ இங்க நமக்கு 30K வரைக்குமே பட்ஜெட் இருக்கு, அதனால கொஞ்சம் ஹை எண்டா பார்ப்போம். ஸோ அதை விட்டோம்னா அதுக்கப்புறமா இருக்க கிராபிக்ஸ் கார்டு தான் RTX 5050 புதுசா வந்தது, அப்புறமா RTX 4060. ஸோ இந்த RTX 5050யோட பிரைசிங், இந்தியன் பிரைசிங் இன்னும் சரியா வரல. வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா இமீடியட்டா கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுறேன். ஆனா கிட்டத்தட்ட இந்த RTX 4060 ஈக்குவலான பிரைஸ் தான் வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு கிராபிக்ஸ் கார்டோட பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸையும் பார்த்தோம்னா RTX 5050 கிட்டத்தட்ட RTX 4060 ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஸோ அதே வேளையில அதுக்கு ஈக்குவலான பிரைஸுமே வருது. ஸோ இங்க இது ரா பர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க் தான். ஸோ NVIDIAவை பொறுத்த வரைக்குமே நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்ஸ்கேலிங், ஃப்ரேம் ஜென்ரேஷன் அந்த மாதிரி. ஸோ இங்க RTX 5050ல புதுசா என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா MFG எடுத்துட்டு வந்திருக்காங்க, மல்டி ஃப்ரேம் ஜென்ரேஷன். ஸோ இந்த மூட எனபிள் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த கிராபிக்ஸ் கார்டு ரொம்பவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ ஆக்சுவலா ரியல் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, ஃபேக் பெர்ஃபார்மன்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த MFG என்ன பண்ணோம்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரேம் ஜென்ரேஷன் டெக்னாலஜி மாறுனா எங்கேயுமே AI தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த MFG எனபிள் பண்ணோம்னா 2 times 4 times வரைக்கும் எனபிள் பண்ணலாம். ஸோ எனபிள் பண்ணா இப்போ உங்களுக்கு 30 APS கிடைச்சிட்டு இருக்குன்னா அதே இடத்துல உங்களுக்கு 100 இல்லைன்னா 110 APS வரைக்குமே கிடைக்கும். ஸோ எப்படின்னா இப்போ இந்த MFG எனபிள் பண்ணோம்னா இந்த கிராபிக்ஸ் கார்டு வந்து ஒரு ஃப்ரேமை ஜென்ரேட் பண்ணணும்னா அது கூடவே 3 டூப்ளிகேட் ஃபேக் ஃப்ரேம்ஸையுமே இந்த GPUவால ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அங்கே ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கேம் பிளே இன்னுமே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஆக்சுவலான ஃப்ரேம் கம்மியாக இருந்தாலுமே இது அதிகமான ஃபேக் ஃப்ரேம்ஸை ஜென்ரேட் பண்ணனால உங்ககிட்ட ஹையர் ரிஃப்ரெஷ் மானிட்டர் இருந்துச்சுன்னா கேம் பிளே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இது கேம் பிளேயை இன்னுமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதே வேளையில இது கொஞ்சம் டிலேயை கிரியேட் பண்ணும், அதாவது ரெஸ்பான்ஸ் டைம் டிலேயை கிரியேட் பண்ணும் இப்படி அதிகமான ஃபேக் ஃப்ரேம்ஸை ஜென்ரேட் பண்ணனால. ஸோ அதுக்காக தான் NVIDIAவோட ரிஃப்ளெக்ஸ் செட்டிங்ஸை கொடுத்துருப்பாங்க, நிறைய கேம்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அதை எனபிள் பண்ணோம்னா இந்த இன்புட் லேட்டன்சியை ரிடியூஸ் பண்ண முடியும். ஆனாலுமே இந்த ஃபேக் ஃப்ரேம்ஸை ஃபுல்லா 4Xல நீங்க எனபிள் பண்ணீங்கன்னா கொஞ்சம் இன்புட் லேட்டன்சி அதிகமாக தான் இருக்கு. ஸோ அதுக்காக தான் NVIDIA கூடிய சீக்கிரமே ரிஃப்ளெக்ஸ் 2மே எடுத்துட்டு வர போறாங்க. ஸோ இப்போ நம்ம டாபிக் மாறி போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி இன்னொரு வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த MFG ஒர்க் ஆகுது. ஸோ இந்த MFGயை ஃபுல் 4 times நீங்கள் எனபிள் பண்ணீங்கன்னா கேரக்டரோட எட்ஜஸ்ல எல்லாமே கொஞ்சம் ஆன்டி அனலைசிங் மாதிரி கொஞ்சம் மிஸ்ஸஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஆனால் ரொம்ப எல்லாம் கிடையாது. இங்கே இந்த AI கொஞ்சம் நல்லா தான் ஒர்க் பண்ணுது. ஸோ இங்கே RTX 5050 vs RTX 4060 பார்த்தீங்கன்னா ரா பர்ஃபார்மன்ஸ்ல கண்டிப்பாக RTX 4060 தான். ஆனால் இங்கே ஃபேக் ஃப்ரேம்ஸ் எல்லாம் எனபிள் பண்ணி ஜென்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக RTX 5050 தான் வின் பண்ணும். ஸோ இங்கே இந்த ரெண்டு கிராபிக்ஸ் கார்டுலையுமே இதை வாங்கலான்னு கேட்டிங்கன்னா நான் ரெண்டுமே வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். இந்த RTX 5050மே அந்த அளவுக்கு ஒரு நல்ல கிராபிக்ஸ் கார்டு கிடையாது. ஏன்னா போன வருஷமே இதே பிரைஸ்ல கொடுத்து இதே பர்ஃபார்மன்ஸ் தான் நீங்க எடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ கிடைக்கிறது எல்லாமே ஒரு அப்ஸ்கேலிங் பர்ஃபார்மன்ஸ் தான், ரியலான ரா பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஸோ எனக்கு இந்த கிராபிக்ஸ் கார்டு பிடிக்கல. இந்த கிராபிக்ஸ் கார்டு கூடிய சீக்கிரமே அவுடேட்டட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ரீசன் என்னன்னா ஒரு பெரிய ரீசன் என்னன்னா இதுல இருக்க VRAM தான். ஸோ புது ஜென்ரேஷனா இருந்தாலுமே இந்த எல்லா கிராபிக்ஸ் கார்டுலையுமே 30,000 எந்த கிராபிக்ஸ் கார்டு எடுத்தாலுமே 8GB VRAM தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த VRAM கண்டிப்பா பாட்டில் நெக் ஆகும். ஸோ இந்த VRAM பாட்டில் நெக் என்னன்னா நீங்க கிராபிக்ஸ் செட்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ண வீடியோ மெமரியோட யூசேஜுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒன்ஸ் 8GBக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் லாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதை பத்தி நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன், அதுலேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதையுமே பாருங்க. ஸோ அப்புறமா இந்த RTX 5050ல இருக்க CUDA கோர்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது RTX 4060 விடையுமே கம்மியா இருக்கு, RTX 5060 விடையுமே கம்மியா இருக்கு. என்னதான் நியூ ஜென்ரேஷன் கிராபிக்ஸ் கார்டு இருந்தாலுமே இதுல கம்மியான CUDA கோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாம இந்த RTXல இருக்க MFG ஃப்ரேம் ஜென்ரேஷனை யூஸ் பண்ணி நீங்க esports கேம் பிளே பண்றது கண்டிப்பா ரெக்கமெண்ட் கிடையாது. ஏன்னா இது இன்புட் லேட்டன்சியை இன்னுமே அதிகமா பண்ணும். ஸோ esports கேமை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு மில்லி செகண்ட்ஸுமே ரொம்ப முக்கியம் தான். இது இன்புட் லேட்டன்சியை இன்க்ரீஸ் பண்ணும்.
நீங்க NVIDIAவோட ரிஃப்ளெக்ஸ் 1 எனேபிள் பண்ணாலுமே நீங்க எங்க ஃப்ரேம் ஜென்ரேஷனா 4x மோட்ல வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்புட் லேட்டன்சி இருக்க தான் செய்யுது. இதுக்காக NVIDIA ரிஃப்ளெக்ஸ் 2 எடுத்துக்கிறாங்க. கொஞ்ச நாளாக சொல்லிட்டு இருக்காங்க ரிஃப்ளெக்ஸ் 2 வரும்னு. ஸோ வந்தாலுமே அது எந்த அளவுக்கு பெட்டரா இருக்கும்னு தெரியல. ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்ல மற்ற கேம்ஸ்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, கொஞ்சம் இன்புட் லேட்டன்சி இருந்தாலுமே ஓகே தான். ஸோ ஸ்போர்ட்ஸ் கேம்ங்கிறது நான் சொல்றது கவுண்டர் ஸ்ட்ரைக், அப்புறமா வலரண்ட், அப்புறமா பப்ஜி, மோஸ்ட்லி எல்லா ஆன்லைன் ஷூட்டர்ஸ் கேம்ஸுக்குமே இன்புட் லேட்டன்சி முடிஞ்ச வரைக்குமே கம்மியாக தான் இருக்கணும். இந்த ஃப்ரேம் ஜென்ரேஷன் நம்ம மேக்ஸில் வச்சிருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு இன்புட் லேட்டன்சி கொஞ்சம் அதிகமாக தான். ஸோ இங்கே எனக்கு இந்த RTX 5050யுமே பிடிக்கல. RTX 4060 ஓகே தான், ஆனால் ஓல்டு ஜென்ரேஷன் போகிறது நல்ல ஐடியாவா இருக்காது. ஸோ இந்த RTX 5050 பற்றி இதோட ப்ரைசிங் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் டீட்டெயிலான ஒரு வீடியோ போட ட்ரை பண்றேன். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டுமே வாங்க வேணாம்னா அப்புறமா இந்த கிராஃபிக்ஸ் கார்டு நான் வாங்குறது அந்த அண்டர் 30K அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அண்டர் 30K தான் இப்போ RTX 5060யுமே இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சமா 1500 rupees போட்டிங்கன்னா உங்களுக்கு AMDோட RX 9060 SDயுமே கிடைக்கும். ஸோ இங்கே இந்த 2 கிராஃபிக்ஸ் கார்டோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சேம் தான், ஆனால் இங்கே 9060 SD தான் வின் பண்ணும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ராவும் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதுக்காக இங்கே 9060 SDயை வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு பெரிய ரெக்கமெண்டட் கிடையாது. இங்கேயும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன, VRAM தான். இங்கேயுமே 8GB VRAM தான் கொடுத்துருக்காங்க. RTX 5060 இருந்தாலும் சரி, RX 9060 SD இருந்தாலும் சரி, இங்கேயுமே 8GB VRAM தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 8GB VRAM இருந்து தப்பிக்கணும்னா ஒன்று நாம இன்னும் காசு போட்டு 9060 SDயோட 16GB VRAM வாங்கணும். அது 36K இல்லைன்னா 37K வரும். இல்லைன்னா கம்மியான பட்ஜெட்ல பின்னாடி போய் AMDோட 7600 XT தான் வாங்கணும், அதுவும் 16GB VRAM. ஸோ இங்கே கரெக்டான 30K பட்ஜெட்டில் ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலுமே நமக்கு அதுதான் பட்ஜெட் வாங்கணும்னு இருந்துச்சுன்னா நான் இங்கே கண்டிப்பாக RTX 5060 தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது AMDோட RX 9060யோடையுமே கொஞ்சம் கம்மியாக FPS கொடுத்தாலுமே ரொம்ப கம்மியாலாம் கொடுக்காது, கொஞ்சம் தான் கம்மியாக கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறமா இந்த சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா NVIDIA சைடில் கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இங்கே RTX 5060 வாங்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம எந்த கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கினாலுமே இங்கே VRAM பாட்டில் இருக்க தான் போகுது. ஸோ இங்கே நீங்கள் RTX 5060 வாங்கலாம். ஸோ இந்த ப்ரோ கேட்ட மாதிரி இது 5 இயர்ஸுக்கெல்லாம் 4 years to 5 yearsக்கெல்லாம் தாக்கு பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது வரைக்குமே நாம எடுத்துகிட்டு போகலாம், கேம் பிளேமே பண்ணலாம் தாராளமாக. ஆனால் உங்களால் மேக்ஸ் செட்டிங்ஸில் கேம் பிளே பண்ண முடியாது, அதாவது அல்ட்ரா செட்டிங்ஸ்ல எல்லாம் கேம் பிளே பண்ண முடியாது. ஏன்னா VRAM கண்டிப்பாக பாட்டிலுக்காக இங்கே 8GB தான் இருக்குது. ஒரு 12GB இருந்திருந்தா கண்டிப்பாக நாம ஒரு 3 yearsக்கு அப்புறமா கூட மேபி நம்மளால அல்ட்ரா செட்டிங்ஸில் பிளே பண்ண முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, ஆனால் VRAM கம்மியாக இருக்கு. 5 years வரைக்குமே நம்மளால கேம் பிளே பண்ண முடியும், ஆனால் நம்மளால மேக்ஸ் செட்டிங்ஸில் பிளே பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் ஃபீச்சர்ல எடுத்துட்டு வராங்களான்னு தெரியல. ஏன்னா NVIDIA ஒவ்வொரு வருஷமே புது ஃபீச்சர்ஸாக எடுத்துட்டு இருக்காங்க, AI வச்சு தான் எடுத்துட்டு வராங்க. ஸோ அதே மாதிரி ஏதாவது கொண்டு வராங்களான்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு நானா இருந்தால் RTX 5060 தான் வாங்குவேன். அண்டர் 30K தான் என்னோட பட்ஜெட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குன்னா. ஸோ இந்த ஒரு கொஸ்டினுக்கே ரொம்ப நேரம் மாட்டிட்டோம். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ அடுத்து இன்னொரு ப்ரோ கேட்டிருக்காரு, I am currently using RTX 3070 with Intel i5 12400F 32GB RAM, நல்ல RAM, அப்புறமா 850W PSU, அதுவுமே தாராளமாக இருக்கு. So having problem with my 3070, planning to upgrade my GPU in 6 months. Which graphics card will be the best option? Purpose only gaming, give me 2-3 options. ஸோ அவர்கிட்ட ஆல்ரெடி 3070 இருக்கு, அதை Intel i5 12400F கூட பேர் பண்ணியிருக்காரு. ஸோ தாராளமாக 32GB RAM இருக்கு, PSUலையுமே ஸ்பேஸ் இருக்கு, 850W. அவருக்கு 2-3 ஆப்ஷன் வேணுமா, இன்னும் கூடிய சீக்கிரமே அவர் கிராஃபிக்ஸ் கார்டை அப்கிரேட் பண்ண போறாரு. ஸோ இங்க இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, அவர்கிட்ட ஆல்ரெடி ஒரு நல்ல டீசென்டான கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு 3070. ஸோ இன்னொரு புதிய கிராஃபிக்ஸ் கார்டு வாங்க போறாருன்னா கண்டிப்பாக அது 3070 விடையுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஸோ இங்கே 3070 நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தா ஒரு பெரிய கிராஃபிக்ஸ் கார்டை வாங்கினா இங்கே என்ன பிரச்சனை ஆகும்னா, அவர்கிட்ட இருக்கிறது இண்டலோட 12400F, இண்டலோட 12th Gen i5. ஸோ அந்த CPU கண்டிப்பாக பாட்டிலுக்காக தான் செய்யும். ஸோ இங்கே என்னதான் ஆப்ஷன்னா, இங்கே CPU பாட்டிலுக்கு ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஹையண்டான கிராஃபிக்ஸ் கார்டை வாங்கலாம். வாங்கிட்டு அப்புறமா லேட்டர் நீங்க காசு கிடைக்கும் போது CPU-மே நீங்க அப்கிரேட் பண்ணி அதுக்கு மேட்ச் பண்ணலாம். ஸோ அது வரைக்குமே நீங்க CPU பாட்டிலுக்குள்ளே கேம் பிளே பண்ணலாம், உங்களுக்கு நல்ல FPS கிடைக்கும். ஆனால் CPU செல்லில் கொஞ்சம் பாட்டிலுக்கு இருக்கும். ஸோ அவரோட பர்பஸுமே ஃபுல்லி கேமிங் தான், அதனால கொஞ்சம் CPU பாட்டிலுக்கு இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே நான் ரெக்கமெண்ட் பண்றது, நீங்க இங்கே மினிமமா AMDயோட RX 9060 ST 16GB மாடலை ட்ரை பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு என்னன்னா, நீங்க 3070 கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரெண்ட் எல்லாம் இருக்காது. சில கேம்ஸ்ல கிட்டத்தட்ட ஈக்குவலா வர மாதிரி இருக்கும், சில கேம்ஸ்ல 10 to 15 FPS கிடைக்கும். ஸோ அதை விட்டீங்கன்னா நீங்க RTX 5070 கூட ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்க மினிமமா இதெல்லாம் ட்ரை பண்றது தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதுக்கு கீழே போனீங்கன்னா நீங்க 3070 இருந்து கொஞ்சம் டவுன் கிரேட் ஆன மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுக்கு மேல ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பா அதுல இருந்துவே
அதிகமான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போகிறது தான் ரெக்கமெண்டட். ஸோ உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. மினிமமாக AMD RX 9060 ST 16GB வேரியண்டாவது போக பாருங்க. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த இப்போ கேட்டிருக்காரு 12400F ப்ராசஸர் வச்சு ஃபுல் PCB செட்டப் சொல்லுங்க. ஸோ அது பட்ஜெட் எதுவும் கமெண்ட் பண்ணல. ஆனால் மோஸ்ட்லி 12400F சூஸ் பண்ணுறவங்க நல்ல பட்ஜெட் PC பில்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ இங்கே 12400F ஒரு நல்ல பட்ஜெட் CPU. ஸோ அது கூட பேர் பண்ணுறதுக்கு முதல்ல நான் சஜஸ்ட் பண்ணுறது B660 இல்லைனா B760 தான். H610ல நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. XMB ஓவர் கிளாக்கிங் கிடையாது. அப்புறமா VRMஸ்லையுமே நிறைய பவர் லிமிடேஷன் இருக்கு. நீங்கள் பெரிய ப்ராசஸர்லாம் அப்டேட் பண்ணுறீங்கன்னா அந்த VRMஸால சரியாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இங்கே B660மே இப்போ நிறைய அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. நம்ம அந்த மதர் போர்டு தான் வாங்கணும்னு போனால் பட்ஜெட் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ மோஸ்ட்லி B760 தான் கிடைக்கும். நீங்கள் B760 வாங்குறீங்கன்னா 2 RAM ஸ்லாட் இருக்க மதர் போர்டு வாங்குறீங்கன்னா உங்ககிட்ட பட்ஜெட்டை பொறுத்து நீங்க 1616 போகலாம் ரேம், இல்லைன்னா சிங்கிள் ஸ்டிக்கா கூட போகலாம். ஆனால் ரேமை சூஸ் பண்ணும்போது கண்டிப்பா 3200 CL16 சூஸ் பண்ணுங்க. அதான் நல்ல பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். இந்த 3200 CL16 தான் சூஸ் பண்ணணுமா, நம்ம ஏன் 3600 போகக்கூடாதா, இல்லைன்னா CL14 போகக்கூடாது அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும். CL14 எடுத்துட்டீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கும். இந்த ரேம் பிரைஸ்ல இருந்து டபுள் பிரைஸ் வரும். ஸோ 3600 நீங்க கண்டிப்பா போகலாம். ஆனா நீங்க அது ஒரு பெரிய கிராஃபிக்ஸ் கார்டை பேர் பண்றீங்கன்னா போகலாம். இப்போ 9060 ST 16GB இல்லைன்னா அதுக்கு மேல RTX 5070 இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் நீங்க இது கூட போட போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க 3600 CL16 ஆர் CL18 போகலாம். அதுதான் உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே பட்ஜெட்ல தான் PC பில்ட் பண்ணுவாங்க, பட்ஜெட் கிராஃபிக்ஸ் கார்டு தான் வாங்குவாங்க. அதுக்கு நல்ல ஒரு பேலன்ஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் 3200 CL16 தான் கிடைக்கும். அதனால தான் அந்த ரேமை ரெக்கமெண்ட் பண்றோம். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டுக்கு நீங்க மினிமமா இந்த கிராஃபிக்ஸ் கார்டு கீழே போகக்கூடாது. அதுதான் AMD RX 6600. ஸோ அதுக்கப்புறமா NVIDIA சைடு போனீங்கன்னா மினிமமா RTX 3060 12GB 8GB கண்டிப்பாக வாங்க முடியாது. உங்களுக்கு பாட்டில் எல்லாம் வரும். ஸோ 3060 12GB வாங்குங்க. ஸோ அதுக்கு மேலே பட்ஜெட் இருக்குன்னா நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் 30K பட்ஜெட்ல இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பெஸ்ட்டாக இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து. ஆனால் பெஸ்ட்டாக எனக்கு தெரிகிறது 9060 ST 16GB தான். ஸோ இதோட ப்ரைஸிங் 36K வரைக்கும் போகும். அதுக்கு கீழே நீங்கள் RTX 5060 வாங்கலாம். ஸோ அதுக்கு மேலே உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ அதர் காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் சப்ளை கண்டிப்பாக மினிமமாக 650 போகணும். ஸோ இப்போ பட்ஜெட்டில் நல்ல ஒரு பவர் சப்ளைன்னு கேட்டிங்கன்னா டீப்கூலோட PL650 நல்ல ஒரு பட்ஜெட்டில் நல்ல ஒரு பவர் சப்ளை தான். ஸோ C-Tierல தான் வருது. ஸோ இந்த C-Tierல வந்தாலுமே பட்ஜெட் PC பில்டுக்கு இந்த பவர் சப்ளை போதுமானது தான். நானும் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ எந்த பவர் சப்ளை வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு தனியான ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அதில் ஃபுல் லிஸ்ட் பவர் சப்ளைமே இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த இப்போ கேட்டிருக்காரு ஃப்ளிப்கார்ட்டில் GPU price very low, RX 7700 XT 32K, RX 3070 Ti 8GB 30K. True or not? I buy yes or no? Please tell me. So Flipkartல RX 7700 அப்புறமா RTX 3070 Ti 8GB நல்ல கம்மியான பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நானுமே பார்த்தேன் 7700 XT 34K இருந்து நான் பார்த்தப்போ. ஸோ அதை வாங்கலாம்னு கேட்டீங்கன்னா யாருமே அங்க வாங்கி ரிவ்யூ இல்லைனா ரேட்டிங் எதுவுமே போடலை. ஸோ அதனால கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஆனால் அந்த செல்லரை பார்த்தீங்கன்னா செல்லருக்கு எபோவ் 4 ரேட்டிங் இருக்கு. ஸோ அதனால நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இல்லைனா ரிட்டர்ன் ஏதாவது இருந்துச்சுன்னா, ரிட்டர்ன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இருக்குன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதை வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா 34K ப்ரைஸில் வாங்குறது கண்டிப்பாக நல்ல ஐடியா கிடையாது, மோசமான ஐடியா. நீங்கள் ஒரு 2K கூட எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா உங்களுக்கு 9060 ST 16GB கிடைக்கும். அதில் உங்களுக்கு கொஞ்சம் தான் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், உங்களுக்கு FSR போர் இந்த மாதிரி புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிடைக்கும். நியூ ஜென்ரேஷன் கிராஃபிக்ஸ் கார்டுலையுமே இருக்கலாம். ஸோ 31K 32Kல நீங்கள் ட்ரை பண்ணலாம். 34K இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறது ரெக்கமெண்ட் கிடையாது. நீங்கள் அதுக்கு 9060 ST 16GB வாங்கலாம். ஸோ இப்போ அடுத்த கமெண்ட்டை பார்க்கலாம். ஸோ அடுத்த இப்போ கேட்டிருக்காரு ஒரு நல்ல PC கேபினட் சொல்லுங்க ஃபார் கேமிங் பர்பஸ், கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். பட்ஜெட்மே 5K சொல்லியிருக்காரு, கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்க மாதிரி. ஸோ இங்கே நம்ம கேபினட் வாங்கும்போது கேமிங் கேபினட் அப்படின்லாம் வாங்கக்கூடாது. நல்லா ஏர் ஃப்ளோ இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் அவர் சொல்லியிருக்க மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியான கேபினட் போய் வாங்கலாம். ஸோ இப்போ இவருக்கு பட்ஜெட் 5000 வரைக்கும் இருக்கு. நான் 5000 இருக்க கேபினட்ஸ் எல்லாமே நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு நல்லதா எதுவுமே பண்ணல. நல்ல பிராண்ட்ல இருந்து குவாலிட்டியான ஒரு கேபினட் இருக்குன்னா அதுல அவங்க ஃபேன்ஸ் இல்லாம கொடுக்குறாங்க. ஸோ ஃபேன்ஸை வாங்கி நல்ல ஒரு பிராண்டட் ஃபேனா வைக்கணும்னா அந்த ஃபேனோட பிரைசிங் மட்டுமே 2500 இதெல்லாம் வந்துடும். அதாவது 3 இண்டாக்ட் ஃபேன், ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன். ஸோ கண்டிப்பா பட்ஜெட் மேலே போகுது. ஸோ இங்கே நம்ம ஒரு 4000 இல்லைனா 4500 பட்ஜெட்ல வந்தோம்னா கொஞ்சம் டீசெண்டான ஒரு கேபினட் எல்லாம் இருக்கு. ஆன்டி ஸ்போர்ட்ஸ்ல இருந்து எல்லாமே அது கொஞ்சம் டீசென்ட் தான் சொல்லுவாங்க, ரொம்ப பெட்டர் கிடையாது. ஏன்னா அதுல இவர் கேட்ட மாதிரி குவாலிட்டி ரெக்யர்மெண்ட் மீட் பண்ணாது. குவாலிட்டி அந்த அளவுக்கு பெட்டரா இருக்காது. ஸோ இங்க நல்ல கேபினட்னு பாத்தீங்கன்னா ஒரு 5500 போனீங்கன்னா உங்களுக்கு இங்க டீப்கூலோட மேட்ரிக்ஸ் இருக்கு. டீப்கூலோட மேட்ரிக்ஸ் 55 V4C கேபினட். ஸோ இதுல டைப் சி போட்டதுனால தான் சீனு கொடுத்துருக்காங்க. இந்த கேபினட்டோட முன்னாடி டைப் சி போட்டுமே வருது. அப்புறமா ரொம்ப முக்கியமா இதுல 4 ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஃபேன்ஸுமே டீப்கூலோட ஃபேன்ஸ் தான். 3 இண்டாக்ட் ஃபேன், ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன்.
ஸோ இந்த ஃபேன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா எங்கிட்டையுமே இங்கே டீப் கூல் கேபினட் தான் இருக்குது, அதுலேயுமே டீப் கூலோட ஃபேன்ஸ் தான் இருக்குது. ஃபேனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதே வேளையில் கேபினட்டோட குவாலிட்டியுமே டீசெண்டாக இருக்குது. கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்ல ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 500 rupees எக்ஸ்ட்ரா போட்டு இந்த கேபினட்டை வாங்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது சேல் டைம் வர வரைக்குமே வெயிட் பண்ணலாம். சேல் டைம் வர வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா NCSோட ஏர்ஃப்ளோ 300D அந்த கேபினட் எல்லாமே நான் 5000 5500 எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அது எப்போவுமே அந்த ப்ரைஸில் கிடைக்காது. நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தா தான் கிடைக்கும். ஸோ மற்றபடி உங்களுக்கு இமீடியட்டாக தேவைப்படுதுன்னா நீங்கள் இந்த டிப்களோட மேட்ரிக்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும். நல்லா ஃபேன்ஸுமே ஏர்ஃப்ளோவுமே கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் ப்ரூஃபுக்காக என்ன டைப் சியுமே கொடுத்துருக்காங்க. உங்கள் மதர் போர்டில் ஃப்ரண்ட் பேனலுக்கு டைப் சி கனெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கேபினட் ஓரளவுக்கு டீசெண்டாக தெரியுது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி சேல் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல கேபினட் 5000 பட்ஜெட்டில் கண்டிப்பாக வரும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த பட்ஜெட்டில் நல்ல கேபினட் எல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆப்ஷன்ஸ் எல்லாமே. எங்கே பார்த்தாலுமே ஆண்டி ஸ்போர்ட்ஸாக ஃபுல்லாக இருக்குது. ஆண்டி ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் பெரிய பிராண்டுக்கிட்டே இருக்க டிசைனை அப்படியே காப்பி பண்ணி ஆண்டி ஸ்போர்ட்ஸில் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தால் நல்ல கேபினட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இப்போ இமீடியட்டாக வாங்குறீங்கன்னா இந்த கேபினட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டில் வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுதான். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு